ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் ஜென் அகாடமில ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அது என்னன்னா, குரூப் 2 போஸ்ட் சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ். குரூப் 2ல என்னென்ன போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு, அதனோட சேலரி எவ்வளோ, அதே மாரி என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கு, நம்ம குரூப் 2 போஸ்டிங் போனோம்னா அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நார்மலா ஒருத்தங்க கிட்ட நீங்க என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு கேட்டா, அவங்க டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது முற்றிலும் தவறு. டிஎன்பிஎஸ்சில அவங்க குரூப் 2 போஸ்டிங் ப்ரிப்பேர் பண்றாங்களா? குரூப் 2 ஏ ப்ரிப்பேர் பண்றாங்களா? 1. அதே மாரி இந்த குரூப் 2 ஏல என்ன போஸ்ட்டுக்கு நான் எய்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னாலே என்னென்ன போஸ்ட்லாம் இருக்கு, அதுல நம்மளுக்கு எந்த போஸ்ட் புடிச்சிருக்கு, நம்ம எந்த போஸ்ட்டுக்கு போறோன்ற ஒரு டார்கெட் நம்ம செட் பண்ணணும். அந்த டார்கெட் செட் பண்ணோம்னா தான் நம்ம அந்த போஸ்டிங்க்கு போலாம். சரிங்களா? அதே மாரி அந்த போஸ்ட்டுக்கு என்ன சேலரி குடுக்குறாங்க கவர்மெண்ட்ல, என்ன சேலரி வந்து ரிசீவ் பண்றோம் அப்படின்றதும், என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான், நம்ம இலக்க வந்து நம்ம தெளிவா வந்து பயணம் செஞ்சு அதுல வந்து வெற்றி பெற முடியும். பிளைண்டா நான் வந்து குரூப் 2 எக்ஸாம்க்கு படிக்கிறேன். நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்கு என்ன வேக்கன்சி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுல ஒரு போஸ்டிங் நான் எடுக்கிறேன்னு இல்லாம, முதல்ல ஒரு டார்கெட் செட் பண்ணுங்க. ஒரு கதை சொல்றேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். துரோணாச்சாரியார் வந்து பாண்டவர்கள், கௌரவர்களுக்கு வந்து என்னன்னா வில்வித்தை வந்து பிராக்டிஸ் குடுத்துட்டு இருப்பாரு. அப்போ அவங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் ஒரு இடத்துல அசெம்பிள் ஆக சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மரத்தால் ஆன ஒரு பறவையோட உருவ சிலைய வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஒரு மரத்துல வச்சுருவாரு. வச்சுட்டு ஒருத்தரா கூப்பிடுவாரு. "பீமா நீ இங்க வா. உனக்கு அந்த பறவையோட கண்ண நோக்கி நீ வந்து அம்பு எய்யணும். சரி ஓகே. உனக்கு என்ன இப்ப தெரியுது?" அப்படின்னு கேட்பாரு. "எனக்கு அந்த பறவை தெரியுது. அத சுத்தி இருக்க மரங்கள்லாம் தெரியுது." அப்படின்னு சொல்லுவாரு. "சரி ஓகே. அப்ப நீ போ." அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாரு. அடுத்து யுதிஷ்டிர கூப்பிடுவாரு. "நீ வா. இங்க வந்து நின்னுட்டு உனக்கு என்ன தெரியுது?" அப்படின்னு கேட்பாரு. "எனக்கு அந்த மரக்கிளைகள் தெரியுது. பின்னாடி மேகங்கள்லாம் தெரியுது. அந்த பறவை தெரியுது." அப்படின்னுவாரு. லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அர்ஜுனர கூப்பிடுவாரு. அர்ஜுனர கூப்பிட்டோனே, "அர்ஜுனா உனக்கு என்ன தெரியுது?" அப்படின்னு கேட்டோனே, "எனக்கு அந்த பறவையோட கண்ணு மட்டும் தான் தெரியுது." அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? அதே மாரி நம்ம டிஎன்பிஎஸ்சில எனக்கு அந்த போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணணும். இப்போ இப்போ ஒரு சில போஸ்ட்லாம் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்ன மென்ஷன் பண்ணியிருப்பேன்னா, இங்க ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீப் குடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கவர்ன்மெண்ட் போஸ்டிங் போனதும், உங்க வீட்டு முன்னாடி தமிழ்நாடு அரசுன்னு ஒரு ஜீப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். நீங்க அந்த ஜீப்ல தான் டிராவல் பண்ணுவீங்க. எங்கனாலும் நீங்க விசிட் போறதெல்லாம் அதுல தான் போவீங்கன்னா, அதோட கெத்து வேற எதுவுமே இல்ல. அதே மாரி இந்த வீடியோல நம்ம அந்த போஸ்ட்டுக்கு உண்டான சேலரி நம்ம மாசம் வேலைக்கு போறோம்னா, எவ்வளோ சம்பளம் நம்மளுக்கு இருக்கும்? இந்த சம்பளத்த நம்ம வாங்கணும் அப்டின்ற ஒரு எய்ம் வச்சுட்டு அந்த சேலரிக்கு நம்ம போணும். அதே மாரி நம்மளுக்கு இன்டைரக்ட்டா கவர்ன்மெண்ட்ஸ் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க அப்டின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ, இப்போ இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறது பார்த்தீங்கன்னா, 2025 இப்ப இந்த வருஷத்துக்கு உண்டான குரூப் 2 2A போஸ்ட்டுக்கு உண்டான என்னென்னலாம் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, அதனோட குவாலிஃபிகேஷன் என்ன, அதனோட சேலரி அண்ட் பே ஸ்கேல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க் எங்க இருக்கும்னா, சென்னையில தான் இருக்கும் மெயினா. அதே மாரி அதுலயும் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக்ரட்டரியேட்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. செக்ரட்டரியேட்ல தான் உங்க ஒர்க் இருக்கும். எப்படின்னா இந்த அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் நீங்க போட்டுக்கிறேன். அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இவங்களோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் பிரிப்பேர் பண்றது. அதாவது நம்ம கவர்மெண்ட்ல வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? பட்ஜெட்ஸு, டெண்டர்ஸு இந்த மாரி விஷயங்கள்லாம் பிரிப்பேர் பண்ணி மினிஸ்டர்ஸுக்கு, எம்எல்ஏஸ்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து அத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல ஒரு கிளாரிட்டி குடுப்பாங்க. ஸ்பிளிட் அப்ஸ் குடுப்பாங்க. அவங்க வந்து இந்த திட்டத்துக்கு இவ்ளோ அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரூ. 3,00,000 இந்த திட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிக்கிறாங்கன்னா, அந்த ரூ. 3,00,000 வந்து கவர்மெண்ட் எங்க சாங்ஷன் பண்ணணும்? யாருக்கு குடுக்கணும்? என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும்? பிஹைண்ட் வந்து இவங்க தான் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர்ஸ் தான் அது ஃபுல்லா டீல் பண்ணுவாங்க. சரிங்களா? இது வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி பிளஸ் அக்கவுண்ட் ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்டின்றாங்க. இதனோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 36,400ல இருந்து 1,15,700 வரைக்கும் சொல்றாங்க. சரிங்களா? இங்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். சார் இந்த சேலரிலேருந்து இந்த சேலரி 2 சேலரி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இல்ல எது எங்களுக்கு வரும் அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2மே உங்களுக்கு வரும். எப்டின்னா, இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் பே.
பேசிக் பே. இது வந்து நீங்க ஜாப்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 36,400 ரூபாய் உங்களுக்கு குடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து நீங்க ஜாப்ல இருந்து ரிட்டயர் ஆகும்போது, அதாவது எனக்கு எந்த இதுவுமே வேணாம். நான் வந்து இதே போஸ்ட்ல எந்த ப்ரமோஷனுமே வேணாம். நான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் போஸ்ட்லயே நான் டிராவல் பண்ணிக்கிறேன். எனக்கு ப்ரமோஷன்லாம் வேணாம்னா, கடைசியா நீங்க ரிட்டயர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,15,700 உங்க கைக்கு வரும். இதுல பிளஸ் இந்த டிஏலாம் வந்து அப்பப்போ மாற்றம் பண்ணிட்டே இருப்பாங்க. டியர்னஸ் அலோவன்ஸ் அது நான் என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 16 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது லெவல் 16 நான் லெவல்ஸ்னாலும் என்னன்னு இந்த வீடியோல சொல்றேன். அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீசர் லா டிபார்ட்மெண்ட். இது லா டிகிரி பிரிஃபர்டு ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான். ஸோ இது அவங்களுக்கு உண்டானது. இது நம்ம எனி டிகிரி மட்டும் இப்ப பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டெப்யூட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர். இது ரொம்ப நல்ல சூப்பரான போஸ்ட்டு. அதாவது என்னன்னா, துணை வணிக வரி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட நேச்சர் ஆஃப் ஒர்க் டிசிடி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டிசிடி டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசர். இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா இவங்களோட மெயின் ரோல் என்னன்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது தான். நம்ம ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது எல்லாமே வந்து இப்போ என்னென்ன ஆயிடுச்சு, ஆன்லைன்ல ஆயிடுச்சு. நீங்க ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் உட்காந்து வீட்லயே போட்டீங்கன்னா கூட ஆன்லைன்ல உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி வந்துரும். இந்த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸரா நீங்க போவீங்க. ஸோ இப்போ பிசினஸ் ஆகட்டும், இண்டஸ்ட்ரீஸ் கூடலாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் ஏற்படும். ஸோ இதுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நோ இன்ஃப்ளூயன்ஸ். உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இது நீங்க பண்ணணும்னு பொலிட்டீஷியன்ஸ்லாம் வந்து உங்களை வந்து வற்புறுத்த முடியாது. ஸோ இது ஒரு ரொம்ப நல்ல போஸ்ட். இதுதான் இதனோட நேச்சர் ஆஃப் ஒர்க். இதனோட சேலரி பாத்தீங்கன்னா 36,900 பேசிக் பே, 1,16,600. இது வந்து பாத்தீங்கன்னா லெவல் 18ல வரும். நான் ஃபர்ஸ்ட் பார்த்தது 11, 16. இது வந்து லெவல் 18. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்போ இந்த லெவல்ஸ் என்ன, இந்த சேலரி என்ன அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ என்னன்னா இங்க இங்க நோட் பண்றேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து எவ்வளவு சொன்னாங்க? பேசிக் பே வந்து 36,900. இதுதான் வந்து உங்களோட பேசிக் பே அப்படின்னா, அடுத்து இதுல வந்து இன்னொன்னு ஆட் பண்ணுவாங்க. என்ன ஆட் பண்ணுவாங்கன்னா, டியர்னஸ் அலோவன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு 50% அப்படின்னு வச்சுப்போமே. 50%னா கூட உங்களுக்கு வந்து இதுல எவ்வளவு வரும்? 18,450 ரூபாய் வரும். அடிஷனலா சரிங்களா? அப்ப இது 2யும் ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 55,350 வரும். இதுதான் வந்து உங்க சேலரி. இது இல்லாம பிளஸ் சென்னையில இப்ப சப்போஸ் உங்களுக்கு போஸ்டிங் வந்து சென்னையில போடுறாங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப நார்மலா சென்னையில நான் இந்த போஸ்டிங் வந்து சென்னை மீன் பண்ணி சொல்றேன். இப்ப வந்து ஹெச்ஆர்ஏ அப்படின்னா இப்ப நார்மலாவே சென்னையில வாடகைலாம் வந்து 10,000 15,000 இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஒரு 4,200 அப்படி கொடுப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ் சிசிஏன்னு ஒண்ணு குடுப்பாங்க. சிட்டில ஒர்க் பண்றனால சிட்டி காம்பன்சேஷன் அலவன்ஸ்னு ஒண்ணு குடுப்பாங்க. அது ஒரு 800 ரூபீஸ் உங்க சேலரில ஆட் ஆகும். பிளஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ் குடுப்பாங்க. இது எல்லாமே பிளஸ் உங்க சேலரில பிளஸ் ஆகும். சரிங்களா? அது வந்து ஒரு 300 குடுக்குறாங்க அப்படின்னா, டோட்டலா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளவு வரும்னா 60,650 ரூபீஸ் வரும். சரிங்களா? இதுதான் வந்து நீங்க டேக் ஹோம் உங்களோட சேலரி பார்த்துக்கோங்க. ஒரு குரூப் 2 போஸ்டிங்க்கு நீங்க போனீங்கன்னா, உங்களோட சேலரி ரூ. 60,650 வரும். சரிங்களா? இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமௌண்ட்ல இல்ல. இங்க இருக்கிற அமௌண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 55,350 இருக்கு பார்த்தீங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10% வந்து நீங்க ரிட்டயர்மென்ட் ஆகும்போது உங்களுக்கு பென்ஷன் குடுக்கறதுக்காக 10% அதாவது 5,535 ரூபீஸ் வந்து புடிச்சுப்பாங்க. புடிச்சுட்டு அது இல்லாம இந்த 10%ஓட கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு 10% போட்டு, இன்னொரு 5,535 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணி அரவுண்ட் ஒரு 11,000 ரூபீஸ் உங்களோட சேவிங்ஸா வந்து கவர்மெண்ட் வந்து வச்சிருவாங்க. பிஎஃப் பெனிஃபிட்ல. ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்க, சேலரி வாங்குறதும் இல்லாம, உங்களோட ஒரு சேவிங்ஸும் வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, கிரியேட் பண்ணிட்டீங்க. சரிங்களா? எவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. ஒரு கவர்ன்மெண்ட் ஜாப்ல நீங்க எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு பாருங்க. இது வந்து டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீசருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2. சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் என்னன்னா, இது ரொம்ப சூப்பரான போஸ்ட். இது என்னன்னா, சப் ரிஜிஸ்ட்ரார். இது பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட். எல்லாரும் புடிச்சு இந்த போஸ்டிங் எடுப்பாங்க. ஏன்னா, ஒருத்தங்களோட பர்த், டெத் இந்த சர்டிபிகேட் குடுக்குற அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு. பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய அதிகாரம்னு சொல்லிட்டு. டெத் சர்டிபிகேட் வந்து சப் ரிஜிஸ்ட்ரார் குடுப்பாரு. அதே மாரி ஸ்டாம்ப் டியூட்டி முத்திரை தாளு பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் தான் பண்ணுவாரு. அது இல்லாம மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் கூட யார் தான் பண்ணுவாங்கன்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் தான் பண்ணுவாங்க. ஸோ இவ்ளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா
லெவல் 16ல வருது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த லெவல் 1, லெவல் 16 அதுவும் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ லெவல் 1னா குரூப் டி. அதாவது இது ரொம்ப கம்மி சம்பளம். ஒரு 15,000த்துல ஆரம்பிக்கும். லெவல் 2னா அப்படியே இன்கிரீஸ் ஆகும். லெவல் 3 இன்கிரீஸ் ஆகும். இப்போ லெவல் 10 அப்படின்னு வந்துட்டோம்னா, லெவல் 10ல வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2A போஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். அடுத்து இப்ப நம்ம பார்க்குறது வந்து என்னது? லெவல் 18, லெவல் 16 பார்க்குறோம். இதெல்லாம் வந்து குரூப் 2 போஸ்டிங்ஸ் வரைக்கும் வரும். ஸோ, இதுக்கு சேலரி வந்து 36,000 இங்க 15,000த்துல ஆரம்பிச்சு ரூ. 36,500 ரூ. 36,900 அப்படின்ற மாரி வரும். சரிங்களா? சரி. அப்போ ஒரே நிமிஷம். அப்போ இங்க பார்த்தீங்கன்னா, அ இப்போ இது வந்து நம்ம சப் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, லெவல் 16ல வருது. அடுத்து புரொபேஷன் ஆஃபீசர் போஸ்ட் பிஓ. இந்த புரொபேஷன் ஆஃபீசர் பிஓ என்னன்னா, அதாவது நன்னடத்தை அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இருக்கும். அதாவது ஜெயில்ல இருக்கும். அடுத்து கோர்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும். இப்ப ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரோல் என்னன்னா, பரோல். அதாவது இப்ப ஆயுள் தண்டனை கைதி இருக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 15 நாள் வந்து லீவ் குடுப்பாங்க. அந்த லீவ் யாரு குடுக்கணும்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாருன்னா, ஒரு பிஓ தான் போயிட்டு அவங்க ஜெயில்ல எப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க திருந்திட்டாங்களா, இவங்கள வீட்டுக்கு ஒரு 15 நாள் லீவ்ல அனுப்பலாமான்னு பிஓ வந்து சர்டிஃபை பண்ணா மட்டும் தான் அவங்க வந்து என்ன பண்ண முடியும், அந்த ஒரு 15 நாள் அவங்க ஃபேமிலி போய் பார்த்துட்டு வர முடியும். அதே மாரி கோர்ட்ல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் வந்து இப்போ ஒரு சில போக்சோ இல்லாம, இந்த பெரிய பெரிய தண்டனை இல்லாம சின்ன சின்ன கேஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஓ கையில ஹேண்டில் குடுத்துருவாங்க. பிஓ வந்து 1 டூ 3 இயர்ஸ் வந்து அந்த சம்பந்தப்பட்ட நபர வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு, அவங்களோட பேக்கிரவுண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. என்னன்னா, அவங்க எப்படி படிச்சிருக்காங்க, அவங்களோட நடத்தைலாம் எப்படி இருக்கு இத்தன வருஷமா, அவங்க அவசரத்துல தான் இந்த தப்பு பண்ணிட்டாங்களா அப்படின்னு கணிச்சு, பிஓ வந்து ஒரு சர்டிஃபிகேட் குடுத்தாங்கன்னா, கோர்ட் வந்து என்ன பண்ணிருவாங்கன்னா, அவங்கள ரிலீஸ் பண்ற அதிகாரமும் ஒரு பிஓக்கு இருக்கு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நிமிஷம் த்ரோட் விசிட் பண்ணிட்டு என்ன என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாரி லாக்அப் வந்து செக் பண்ணுவாங்க. லாக்அப்ஸ்ல ஒரு கைதி வந்து 24 ஹவர்ஸ் மேல வந்து அவங்க வைக்கக்கூடாது. செக் பண்ணிட்டு அ வ வீக்லி ஒன்ஸ் அந்த மாரி போய் செக் பண்ணிட்டு, அவங்களுக்கு வந்து என்னது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அதே மாரி ஜெயில்ல இருக்க ஆஃபீசர்ஸ் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்றாங்களா? பிரிசனர்ஸ்க்கு கரெக்ட்டா வந்து ஃபுட் புரொவைட் பண்றாங்களா? அப்படின்ட்டு அதே மாரி பிரிசனர்ஸ் கிட்ட போயிட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே மாரி இப்போ வந்து ஒரு கைதி வந்து ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அதனால ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்ப கொலை பண்ணிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்துக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, அந்த குடும்பத்துக்கு 50,000 வரைக்கும் காம்பன்சேஷன் வாங்கி தருவாங்க பிஓ. ஸோ, இந்த மாரி ஒரு பிஓவோட போஸ்ட்டோட பவர் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்மளுக்கு தெரிய வராது வெளியில. ஏன் தெரிய வராதுன்னா, ஏன்னா இது கம்ப்ளீட்டா வந்து யாரு? ஜெயில் கைதிகள், பிரிசன்ஸ் இந்த மாரி போறதுனால, இந்த இந்த போஸ்ட் பத்தி வெளிய அதிகமா தெரியல. ஆனா இதனோட பவர் பாருங்க எப்படி இருக்குன்னு. அடுத்து எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சது என்னன்னா, இங்க பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப புடிச்சது இந்த இந்த போஸ்ட்டுக்கு தான் எல்லாருமே மேக்ஸிமம் எய்ம் பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, பிஓக்கும் வந்து ஜீப் இருக்கு. அடுத்து முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 இதுக்கும் வந்து ஜீப் இருக்கு. கமிஷனர் அப்படின்ற இந்த வார்த்தைக்கோசரமே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த போஸ்டிங் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. இதுவும் வந்து லெவல் 16 தான். 36,400 டூ 1,15,700 இத பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இது வந்து நெக்ஸ்ட் டூ அதாவது முனிசிபல் கமிஷனர் இது வந்து நெக்ஸ்ட் டூ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு உண்டான பவர் வந்து இந்த போஸ்ட்டுக்கு இருக்கும். ஒரு முனிசிபல் கமிஷனர் நெனச்சாருன்னா, அவர் வந்து ஒரு போஸ்டிங்க உருவாக்கி, அவர் வந்து ஒரு ஜாபே வந்து போடலாம். எப்படி டிஎன்பிஎஸ்சி மூலியமா தான் அவங்க போணும்னு இல்ல. அவர் நெனச்சாருன்னா, ஒரு போஸ்ட் உருவாக்கி ஒருத்தங்களுக்கு ஒரு ஜாப் குடுக்கலாம். கவர்ன்மென்ட் ஜாபு. அதே மாரி அந்த போஸ்ட்லேருந்து அவங்கள தூக்குற பவரும் அவருக்கு இருக்கு. எல்லா கவர்ன்மென்ட் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸும் வந்து இவரு தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. என்ஹெச்ல இருந்து, ரோட்ல இருந்து, அதே மாரி இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் வரி வசூல் பண்றது, அதே மாரி பஸ் ஸ்டாண்ட் கட்டுறது, கண்ட்ரி பிளானிங் பண்றது, அ அதே மாரி நெறைய விஷயம் இந்த ஸ்கூல்ஸ்லாம் கட்டுறதுக்கு அதாவது இவரே முனிசிபல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து நீங்க நெறைய பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாரி நெறைய பவர் இருக்கு. இந்த முனிசிபல் கமிஷனர் இந்த போஸ்டிங்க்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த போஸ்ட்க்கு எய்ம் பண்ணுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஏஐஎல்ஓ அப்படி ஏஐஎல்ன்னு போடுறேன் நானு. அடுத்து ஏஐஎல் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லேபர்ஸ். இது பார்த்தீங்கன்னா, லேபர்ஸ்க்கு வந்து கரெக்ட்டா வந்து டைமுக்கு அதாவது கவர்ன்மெண்ட் ஆகட்டும் கவர்ன்மெண்ட் இல்ல பிரைவேட்ல வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இதெல்லாம் வந்து கரெக்ட் டைம்க்கு அவங்களுக்கு வந்து சேலரி இருக்கா?
அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ, பிஎஃப் பெனிஃபிட்ஸ் அந்த கம்பெனிக்காரங்க குடுக்குறாங்களா? இந்த மாரிலாம் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா, அந்த வெயிட் மிஷின் இருக்கு பார்த்தீங்களா? அந்த எடக்கல்லு அது கூட வந்து இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்ட்டா இவங்க எடக்கல் வச்சு குடுக்குறாங்களா? இல்ல ஏமாத்துறாங்களா? அந்த கல்லுல ஏதாவது வேரியேஷன் பண்ணி மக்கள ஏமாத்துறாங்களா? அப்படின்றத வந்து செக் பண்ற அதிகாரம் வரைக்கும் யாருக்கு இருக்குன்னா, ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபருக்கு வந்து இருக்கு. ஸோ, இதனோட சேலரி பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா, 36,400 லெவல் 16ல வரும். அடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர். இது ரொம்ப சூப்பரான போஸ்ட்டுங்க. ஏன் அப்டின்னா, இப்ப இந்த ஜூனியர் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் ஜேஇஓ போஸ்ட் யாரு பிரிஃபர் பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து குரூப் 1க்கோ இல்ல யுபிஎஸ்சிக்கோ ஒருத்தங்க பிரிப்பேர் பண்றாங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து இந்த போஸ்ட் வந்து லைக் பண்ணி எடுப்பாங்க. ஏன்னா, இதுலயே வந்து என்னன்னா, நம்ம வந்து இந்த மாரி ட்ரெய்னிங்லாம் குடுப்போம். அதாவது குரூப் 1, குரூப் 2 டிஎன்பிசிக்குலாம் வந்து நம்ம எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஸோ, அந்த டைம்ல அவங்களுக்கு பிரிப்பரேஷன் டைமும் வந்து நெறைய இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான போஸ்ட் இது. அது இல்லாம அவங்கள அப்கிரேட் பண்ற அளவுக்கு அதே மாரி என்னன்னா, வேலை வாய்ப்பு வாங்கி தரலாம். எம்ப்ளாய்மென்ட் வந்து நம்ம புரொவைட் பண்ணலாம். ஸோ, இந்த மாரிலாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் ஜேஇஓ. ஜேஇஓக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீசர் ஆகிருவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஜீப் உங்களுக்குன்னே ஒரு தனி ஜீப் குடுப்பாங்க. ஸோ, இந்த மாரி இருக்கு. அடுத்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட். அதாவது இது ரொம்ப ந சூப்பரான போஸ்ட்டு. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டா நீங்க பார்த்துக்கோங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்னா என்னது? இந்த மாரி லஞ்ச ஒழிப்புத்துறை. அதுல வந்து நம்ம போஸ்டிங் இருக்கும். சரிங்களா? அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை போஸ்டிங்னா வந்து நீங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது என்னன்னா போலீஸ்ல இருந்து யார வேணாலும் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? இது வந்து உங்களுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாப் ஒர்க் பண்றது. நீங்க லொகேஷன் வந்து அங்க இருக்கும். விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ நீங்க எப்ப வேணாலும், யார வேணாலும் வந்து என்ன பண்ணலாம்? நீங்க வந்து செக் பண்ற அதிகாரம் வந்து உங்களுக்கு இருக்கு. இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு. ஸோ இதுவும் இதுவும் ரொம்ப மக்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடண்ட்ஸ் வந்து விரும்பி எடுக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ்ஸ் சரிங்களா? இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7, 8 கோஆப்பரேட்டிவ். அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இந்த நியாய விலைக் கடை இருக்கு பார்த்தீங்களா? ரேஷன் ஷாப்ஸ்ல எல்லா பொருளும் கரெக்ட்டா விநியோகம் பண்றாங்களா? எல்லா பொருளும் வந்து கரெக்ட்டா இருக்கா? மக்கள போய் எல்லாம் சேருதா? அப்படின்றது வந்து செக் பண்றது. பிளஸ் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மகளிர் சுய உதவிக் குழு இந்த மாரி தனித்தனியா வந்து குழுக்கள் அவங்க வந்து கவர்மெண்ட் நல்லதுக்காக பண்றது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யார் செக் பண்ணுவாங்கன்னா, இந்த டீம் தான் வந்து செக் பண்ணுவாங்க. அதே மாரி இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா, ₹1000 உரிமை தொகை வர்றது, இது எல்லாமே வந்து கோஆப்பரேட்டிவ் ஆஃபீசர்ஸ் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்க தான் வந்து செக் பண்ணுவாங்க. சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டீஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட் இன்ஸ்பெக்டர் இன் ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட். நம்ம தமிழ்நாடு வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, என்ன எத பேஸ் பண்ணி தான் இருக்கு? டெம்பிள்ஸ் 33,000 கோயில்கள் பக்கம் இருக்கு. அதுல வசூலாகுற அந்த உண்டியல்ல வசூலாகுற பணம், அதுக்கப்புறம் வந்து லேண்ட் ல கோயிலுக்கு சம்பந்தமான லேண்ட் நிர்வகிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான வரவு செலவு கணக்கு பார்க்கிறது, அப்புறம் சாமிக்கு போடுற அந்த தங்கம் கோல்டு எவ்வளோ இருக்கு? புதுசா யாராவது கோல்டு போடுறாங்களா? அந்த கணக்கு எல்லாத்தையும் வைக்கிறது. அப்புறம் இந்த தரிசன கட்டணங்கள் எல்லாத்தையும் பத்தி செக் பண்றது. அடுத்து அங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்கு வந்து சேலரி குடுக்கறது. அப்புறம் புதுசா கோயில் ஏதாவது கட்டுமானம் பண்ணா என்ன செய்றது? இது எல்லாமே வந்து யாருன்னா, இவங்க தான் வந்து நிர்வகிப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பிகாம் ஆர் எனி டிகிரி 37,000 இது வர பார்த்துக்கோங்க. இது வந்து லெவல் 20ல வருதுன்னா, அப்ப பே ஸ்கேல் எப்படி இருக்கு பாருங்க. 37,700ல வருது இந்த போஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ அசிஸ்டன்ட். ரெவென்யூ அசிஸ்டன்ட் போஸ்ட்டு எனி டிகிரி. இது பார்த்தீங்கன்னா 20,000 இந்த இந்த ரேங்க்ல இருக்கு. 20,600 65,500 இருக்கு. அடுத்து பர்சனல் கிளர்க்கு, எனி டிகிரி பிளஸ் டைப்பிங். அடுத்து அசிஸ்டன்ட்ஸ் இன் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டட் டூ குரூப் 2A. ஸோ, இப்ப கால்ஃபர் பண்ணியிருக்க போஸ்ட்ல முக்கியமான போஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் வந்து கவர்ன்மெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம இந்த சேலரி பார்த்தோம். 22,6 நம்ம சேலரி ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது கூட நான் என்ன சொன்னேன்? டியர்னஸ் அலவன்ஸ் உங்களுக்கு சொன்னேன் 50% ஹவுஸ் ரென்ட் அலவன்ஸ் சொன்னேன் ஹெச்ஆர்ஏ. அதே மாரி ரெகுலரா வந்து உங்களுக்கு இன்கிரிமென்ட் இருக்கும் உங்க சேலரில. அதே மாரி ஆப்பர்ச்சுனிட்டீஸ் டூ மூவ் டூ ஹையர் போஸ்ட்க்கு நம்ம என்ன செக்ஷன் ஆஃபீசர்ஸ், அண்டர் செக்ரட்டரி இதுக்கு மூவ் ஆகுறதுக்கு புரமோஷன் இருக்கு. பெர்மனன்ட் டிஎன் கவர்ன்மெண்ட் ஜாப் வித் புரொடெக்ஷன் அண்டர் சிவில் சர்வீஸ் ரூல். இதுல நெறைய ரூல்ஸ் வரும். இப்போ கவர்ன்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களோட ப ஒய்ஃப் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா, அவங்க ஒய்ஃப்க்கு இல்ல அவங்க ஹஸ்பண்ட்க்கு இல்ல அவங்க பசங்களுக்கு அந்த வேலை போய் சேர்ற மாரி இன்சூரன்ஸ் ஏகப்பட்ட ஸ்கீம் வந்து இங்க இருக்கு பாருங்க. இன்சூரன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
அது 10% சேலரி கான்ட்ரிபியூஷன் பை தி எம்ப்ளாயி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிஎஃப்க்கு, அது பென்ஷனுக்கு. அதே மாரி 10% சேலரிலேருந்து எம்ப்ளாயியும் 10% வந்து கவர்மெண்ட்டும் வந்து பென்ஷனுக்காக இது பண்ணுவாங்க. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்டர் டிஎன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல அவங்க டோட்டல் ஃபேமிலிக்கே வந்து நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா, உங்க அப்பா, அம்மா எல்லாருக்குமே அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஹவுசிங் சப்போர்ட் உங்களுக்கு ரென்ட்டுக்கு சப்போர்ட் குடுப்பாங்க. கவர்மெண்ட் குவார்டர்ஸ் குடுத்துருவாங்க. ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் குவார்டர்ஸு, ஜீப் இதுதான் நான் சொன்னேன். அதே மாரி எஜுகேஷன் சப்போர்ட், ஃபீஸ் அசிஸ்டன்ஸ் ஆர் ரீஇம்பர்ஸ்மென்ட் ஃபார் சில்ட்ரன்ஸ். உங்க குழந்தைங்களுக்கு நீங்க ஃபீஸ் கட்டுனீங்கன்னா கூட, அந்த அமௌண்ட்ட வந்து ஃபீஸ் அசிஸ்டன்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட்ல வந்து நீங்க ரீஇம்பர்ஸ்மென்ட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். டிராவல் பெய்டு லீவு, அதாவது இங்க காமன் லீவ் இருக்கும், எமர்ஜென்சி லீவ் இருக்கும், மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும். மெயினா கேர்ல்ஸ்க்கு இது ரொம்ப நீங்க வந்து 12 மந்த்ஸ் நீங்க மெட்டர்னிட்டி லீவ்ல போறீங்க அப்படின்னா கூட, அந்த மெட்டர்னிட்டி லீவ்லயும் உங்களுக்கு என்ன வரும்? கம்ப்ளீட்டா வந்து சேலரி வந்துட்டு இருக்கும். அடுத்து லோன் எலிஜிபிலிட்டி, ஹோம் லோன், பர்சனல் லோன், ஃபெஸ்டிவல் லோன்ஸ் இது எல்லாமே மத்தவங்களுக்குலாம் வந்து ஒரு பெர்சன்டேஜ் இப்போ ஒரு காமன் மேனுக்கு வந்து 8%ன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6.5 இல்ல 7.5% அந்த மாரி உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல வேரியேஷன் பண்ணி குடுப்பாங்க. பப்ளிக் ரெஸ்பெக்ட் அண்ட் ரோல் இதாங்க ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல்ல இருப்பீங்க. சொசைட்டில வந்து உங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, இதுதான் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம குரூப் 2 போஸ்ட். அடுத்து நான் குரூப் 4க்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ, இதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. நம்ம சேனல லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு எய்ம் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இப்ப வரப்போற குரூப் 2ல வந்து நீங்க சின்சியரா ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாருமே வந்து கிளியர் பண்ணணும்னு நானு ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். தேங்க் யூ. குட் லக்.